ஸோ நம்ம 12th கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்போம். சில மெட்டீரியல்ஸ் எரிக்கும் போது அது கிரீன் கலர்ல எரியும், சில மெட்டீரியல்ஸ் வந்து ரெட் கலர்ல எரியும். இதுக்கு காரணம் என்ன? அந்த மெட்டீரியல் கெமிக்கல் காம்போசிஷன் சொல்லுவாங்க. ஆனா இந்த கற்பூரத்தை எடுத்துக்கோங்களேன், இது வந்து 3 கலர்ல எரியுது. கற்பூரத்துக்கிட்ட ப்ளூ கலர்ல இருக்கு, நடுவுல எல்லோ கலர்ல இருக்கு, டிப்பு வந்து ரெட் கலர்ல எரியுது. ஏன் இந்த ஃபிளேம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது? ப்ளூல இருந்து ரெட்டுக்கு போகுது. இதை கேட்டா டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா ப்ளூ கலர்ல இருக்கும் ஃபிளேம், கம்மியா இருந்தா ரெட் கலர்ல இருக்கும். ஆனா ஏன் டெம்பரேச்சர்னால கலர் சேஞ்ச் ஆகுது? அது கேட்ட ஆன்சரே இருக்காது. ஸோ நம்ம இஎன்எஸ் சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பொருளுடைய டெம்பரேச்சர் அந்த பொருளுக்குள்ள இருக்க ஆட்டம் எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுதோ அதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி ஒரு ஆட்டமுடைய வைப்ரேஷன் தான் அந்த பொருளுடைய டெம்பரேச்சரா மாறுது. ஓகேங்களா? அதாவது டெம்பரேச்சர் ஹீட்டா மாறுது. ஸோ இந்த இடத்துல கற்பூரத்துக்கிட்ட இருந்து வெளியே வர கேஸ் தான் அது ஒளிருது நெருப்பா. அந்த கேஸ் வந்து கற்பூரத்துக்கிட்ட அதிகமா வைப்ரேட் ஆகும். கற்பூரத்தை விட்டு தள்ளி போக போக அந்த எனர்ஜி குறைஞ்சு கம்மியா வைப்ரேட் ஆகும். சரி, இப்போ இந்த வைப்ரேஷனால ஏன் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ கலர் சேஞ்ச் அப்படின்றது போட்டான்ஸா தான் நடக்குது. அந்த போட்டான்ஸ் லைட். ஓகேங்களா? இந்த லைட் எங்க இருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் குள்ள இருந்து தான் உருவாகும். அதாவது ஒரு போட்டானுடைய உருவாகிற இடமே ஆட்டம் தான். அண்ட் இந்த மாதிரி அதிகமா வைப்ரேட் ஆகிற ஆட்டம் குள்ள இருந்து உருவாகிற போட்டான்ஸுக்கு அதிக ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஒரு போட்டானுக்கு அதிகமா இருந்தா நம்ம மூளை அது ப்ளூ கலர் லைட் நினைக்கும். ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்தா அப்படியே ஆப்போசிட்ல ரெட் கலர் லைட் நினைச்சுக்கோம். ஓகேங்களா? சோ கற்பூரத்துக்கிட்ட ஆட்டமோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். சோ அதனால ப்ளூ கலர்ல தெரியுது. கருப்பு தொட்டு தள்ளி போக போக ஆட்டம் வைப்ரேஷன் குறையும், ஃப்ரீக்வன்சி லைட்டோட இது குறையும், அப்போ கலரும் மாறும். சோ இது போல ஸ்கூல்ல சொல்லி தராம விட்ட சயின்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ